உங்களுடைய முயற்சிகளில் வந்து சில சுணக்கங்கள் ஏற்படலாம். கெரியர்லையோ உங்கள் ஸ்டடீஸ்லையோ ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீட் எழுதுறீங்க, இல்லை ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பெரிய விஷயத்துக்காக தயாராகிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சிகளில் வந்து தடைகள், தாமதங்கள், காத்திருப்புகள், போராட்டங்கள் ஏற்படலாம். ராகு பயிற்சி அப்படி தான் இருக்குது. பட் ஸ்டில் இது இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம போராட வைக்குது, அவ்வளோதான். ஒரு தடவைக்கு இந்த தடவை நம்ம போராடிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு அதில் வந்து வெற்றி கிடைச்சிடும். நமக்கு வந்து போராடாமல் இந்த வெற்றி கிடைக்காதுன்ற விதி இருக்கும்போது, அப்போ அதை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சேகரிக்க தொடங்கும் போது அந்த ஜேர்னியே வந்து என்ஜாயபிளாக இருக்கும். ஓ இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த ஒரு முயற்சியை நீங்கள் தொடங்கும் போது தான் அது வரைக்கும் உங்கள் கூட இருந்தவங்களுடைய உண்மையான முகங்கள் இந்த ராகு பயிற்சியில் உங்களுக்கு தெரிய வரும். ஓ இப்படிலாம் கூட முகங்கள் மாறுமா, கூட வந்து குழி பறிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மிதுன ராசினர் உணர்ந்துக்க போகக்கூடிய காலகட்டம் இதுதான். ஸோ ட்ரை டு என்ஜாய் த ஜேர்னி டுவர்ட்ஸ் யுவர் கோல். ஏன்னா நீங்கள் ஒரு கோலை அச்சீவ் பண்ணும்போது நிறைய மனிதர்களை சந்திப்பீங்க, நிறைய சூழல்களை சந்திப்பீங்க, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு பாடம் தான். சரிங்களா? அப்படியே நீங்கள் சேகரிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி கிடைக்கும்.